வணக்கம் மாணவ செல்வங்களே. உயிரினங்கள் வெவ்வேறு சூழ்நிலைகளில் வாழ்கின்றன மற்றும் வெவ்வேறு வழிகளில் உணவை பெறுகின்றன. ஒளிச்சேர்க்கை மூலம் தாவரங்களில் தன்னூட்டம் ஊட்டச்சத்து பற்றி நாம் அறிவோம். தங்கள் சொந்த உணவை உருவாக்க முடியாத உயிரினங்கள் சாற்றுண்ணி. நான் 10ஆம் வகுப்பு உயிரியலின் வாழ்க்கை செயல்முறைகள் அல்லது பாடத்திலிருந்து ஊட்டச்சத்து குறைபாடுகள் மற்றும் நோய்கள் பற்றி உங்களுக்கு விளக்குகிறேன். கற்றுக்கொள்வீர்கள். இந்த தலைப்பை படித்த பிறகு நீங்கள் இதை பற்றி அறிந்து கொள்வீர்கள். உணவு கால்வாயின் சுகாதார அம்சங்கள், ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக ஏற்படும் நோய்கள், உயிர்ச்சத்து குறைபாடு நோய்கள். முக்கிய வார்த்தைகள்: உணவு கால்வாய், சுற்றிழுப்பசைவு, குமட்டல், அஜீரணம், வயிற்றுப்புண், மலச்சிக்கல், தவறான ஊட்டச்சத்து, நீரில் கரையக்கூடிய உயிர்ச்சத்துக்கள், கொழுப்பு கரையக்கூடிய உயிர்ச்சத்துக்கள். மனிதர்களில் ஊட்டச்சத்து. மனித செரிமான அமைப்பு மிகவும் சிக்கலானது. பல்வேறு செரிமான சாறுகள் மற்றும் நொதிகளை பயன்படுத்தி வெவ்வேறு பாகங்கள் ஈடுபட்டு வெவ்வேறு செயல்பாடுகளை செய்கின்றன. உணவு கால்வாய் என்பது வாயிலிருந்து ஆசனவாய் வரை நீண்டு செல்லும் ஒரு நீண்ட குழாய். அமைப்பின் பல்வேறு பகுதிகள் பல்வேறு செயல்பாடுகளை செய்கின்றன. மனித செரிமான அமைப்பு வழியாக செல்லும் உணவின் ஒட்ட விளக்கப்படத்தை கவனிப்போம். உணவு கால்வாயின் சுகாதார அம்சங்கள். மனித உணவு கால்வாய் பொதுவாக சிறப்பாக செயல்படுகிறது. இருப்பினும் நாம் அதிகமாக சாப்பிடுவதன் மூலமோ அல்லது
சாப்பிடாமல் இருப்பதன் மூலமும் அதை மோசமாக நடத்துகிறோம். இருப்பினும் சில நேரங்களில் அது கிளர்ச்சி செய்கிறது, மேலும் நமக்கு உடம்பு சரியில்லை அல்லது அஜீரணமாக இருக்கும். உடல் தேவையற்ற அல்லது தீங்கு விளைவிக்கும் பொருட்களை எவ்வாறு அகற்றுகிறது? வாந்தி என்பது வயிற்றிலிருந்து தேவையற்ற அல்லது தீங்கு விளைவிக்கும் பொருட்களை வெளியேற்றும் உடலின் முறையாகும். வயிறு மற்றும் உணவு குழாயின் சுற்றிழு பசைவு இயக்கங்கள் அவற்றின் இயல்பான திசையை திருப்பி உணவு வெளியேற்றப்படுகிறது. வாந்தி எடுப்பதற்கு பல காரணங்கள் உள்ளன, ஆனால் மிகவும் பொதுவான ஒன்று அதிகமாக சாப்பிடுவது, குறிப்பாக உணவில் அதிக அளவு கொழுப்பு உள்ளது. அஜீரணம் அல்லது நச்சுத்தன்மை வாய்ந்த ஒன்றை நாம் சாப்பிடும்போது வாந்தியும் ஏற்படுகிறது. பொதுவாக பித்த நீர் அல்லது லிவரிஷ் என்று அழைக்கப்படும் பச்சை நிற வாந்தி எடுத்தால் நமக்கு கசப்பான சுவை ஏற்படுகிறது, மேலும் இது பல நாட்கள் நிறைந்த உணவை சாப்பிட்டதன் விளைவாகும். அதிகப்படியான கொழுப்பை கல்லீரல் சமாளிக்க முடியாமல் குமட்டல் போன்ற உணர்வு ஏற்படுகிறது. அஜீரணம் என்பது உணவை ஜீரணிப்பதில் சிரமம் இருக்கும்போது பயன்படுத்தப்படும் பொதுவான சொல். ஆரோக்கியமான மக்கள் பொதுவாக செரிமான தொடர்பான பிரச்சனைகளை தவிர்க்கலாம். எளிய, நன்கு சீரான உணவை உண்பது, நிதானமாக அவற்றை உண்ணுதல், உணவை முழுமையாக மென்று சாப்பிடுவது, உணவு உண்டவுடன் கடுமையான உடற்பயிற்சியை தவிர்ப்பது, நிறைய தண்ணீர் குடிப்பது மற்றும் வழக்கமான கழிவு வெளியேற்றுதல். அஜீரணத்தின் மிகவும் தீவிரமான வடிவம் வயிறு மற்றும் சிறு குடற்புண்களால் ஏற்படுகின்றது. இது நிலைமைகள் அவசரமாக அல்லது கவலையாக விவரிக்கப்படும் நபர்களுக்கு அடிக்கடி ஏற்படும். இதனால் வேலையாக இருப்பவர்களில் உணவுக்கு அவசரப்பட்டு போதிய ஓய்வு இல்லாமல் ஒரு செயலில் இருந்து இன்னொரு செயலுக்கு விரைந்து செல்லும் பழக்கத்தை உடையவர்களுக்கு அடிக்கடி வயிற்றுப்புண் ஏற்படுகிறது. ஓய்வெடுக்க கூடியவர்களுக்கும் தொடர்ந்து பதற்றமடையாதவர்களுக்கும் மெதுவான வேகத்தில் வாழ்பவர்களுக்கும் அரிதாகவே வயிற்றுப்புண் வரும். அனைத்து வாழ்க்கை செயல்முறைகளின் சரியான செயல்பாட்டிற்கு அனைத்து உயிரினங்களிலும் பொதுவான அளவு உணவு தேவைப்படுகிறது. இது உணவை உட்கொள்வது மட்டுமல்ல, கழிவுகளை உறிஞ்சுவதும் வெளியேற்றுவதும் முக்கிய பங்கு வகிக்கிறது.
நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை உட்கொள்வது மலச்சிக்கலை தவிர்க்கிறது. உயிரியல் செயல்முறைகளை சரியான முறையில் பராமரிக்க உணவு முக்கிய ஆதாரம் என்பதை நாம் அறிவோம். நமது உணவில் சரியான அளவு மாவுச்சத்துக்கள், புரதங்கள், உயிர்ச்சத்துக்கள், தாது உப்புக்கள் மற்றும் கொழுப்புகள் அடங்கிய சீரானதாக இருக்க வேண்டும். உலக மக்கள் தொகையில் 2 பேர் உணவு தொடர்பான நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் சிலர் அதிக கலோரி கொண்ட உணவை உட்கொள்வதால் அவதிப்படுகிறார்கள். இவர்களில் பெரும்பாலானோர் சரிவிகித உணவு இல்லாததால் பல்வேறு நோய்களை சந்தித்து வருகின்றனர். உணவு பற்றாக்குறை நோய்களை பற்றி விவாதிப்பது மிகவும் அவசியம். தேவையான அளவு 1 அல்லது 1க்கு மேற்பட்ட சத்துக்கள் இல்லாத உணவை உண்பது ஊட்டச்சத்து குறைபாடு எனப்படும். மோசமான உடல் நலம், முழு பட்டினி, ஊட்டச்சத்து பழக்கவழக்கங்கள் பற்றிய விழிப்புணர்வு இல்லாமை, சமூக பொருளாதார காரணிகள் அனைத்தும் நம் நாட்டில் ஊட்டச்சத்து குறைபாட்டிற்கு காரணங்கள். ஊட்டச்சத்து குறைபாடு 3 வகைப்படும். கலோரி ஊட்டச்சத்து குறைபாடு, புரதச்சத்து குறைபாடு, புரத கலோரி ஊட்டச்சத்து குறைபாடு. குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து குறைபாட்டால் ஏற்படும் தீமைகளை அவதானிப்போம். குவாஷியோக்கார் நோய், அதாவது புரதக்குறை நோய். உணவில் புரதச்சத்து குறைபாடுதான் இதற்கு காரணம். உயிரணு இடைவெளிகளில் நீர் தேங்குவதால் உடல் பாகங்கள் வீக்கமடைகின்றன. மிகவும் மோசமான தசை வளர்ச்சி, வீங்கிய கால்கள், பஞ்சு போன்ற முகம், சாப்பிடுவது கடினம், வயிற்றுப்போக்கு, வறண்ட சருமம் ஆகியவை இந்த நோயின் அறிகுறியாகும். மரஸ்மஸ், அதாவது ஊட்டக்குறை, புரதம் மற்றும் கலோரிகள் இரண்டின் குறைபாடு காரணமாகும். பொதுவாக இந்த நோய் உடனடியாக இரண்டாவது கர்ப்பம் அல்லது மீண்டும் மீண்டும் குழந்தை பிறக்கும்போது ஏற்படுகிறது.
ஒல்லியான மற்றும் வாரம், வீக்கம், மூட்டுக்கள், குறைந்த வளர்ச்சி தசைகள், வறண்ட தோல், வயிற்றுப்போக்கு போன்றவை இந்த நோயின் அறிகுறிகளாகும். உடல் பருமன். அதிக அளவு உண்பதும் உட்கொள்ளும் ஆற்றல் அதிகமாக இருப்பதும் இதற்கு காரணம். இது ஒரு உடல் நலத்திற்கு பெரிய கேடு. பருமனான குழந்தைகள் நீரிழிவு, இருதய நோய்கள், சிறுநீரகம், பித்தப்பை பிரச்சனைகள் போன்ற பல நோய்களின் அபாயத்துடன் வளர்கிறார்கள். துரித உணவுகள் மற்றும் பிற தவறான உணவு பழக்கங்கள் உடல் பருமனுக்கு வழிவகுக்கிறது. உயிர்ச்சத்து குறைபாடு நோய்கள். உயிர்ச்சத்துக்கள் கரிமப் பொருட்கள். அவை சிறிய அளவில் தேவைப்படும் நுண்ணூட்டச்சத்துக்கள். உண்மையில் உயிர்ச்சத்துக்கள் உடலில் ஒருங்கிணைக்கப்படுவதில்லை. நாம் பொதுவாக உயிர்ச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்படுவதில்லை. நம் உடலுக்கு உயிர்ச்சத்துக்கள் 2 வழிகளில் கிடைக்கின்றன. ஒன்று உணவு மற்றும் மற்றொன்று குடலில் இருக்கும் பாக்டீரியாக்கள் அவை உடலுக்கு ஊட்டச்சத்துக்களை ஒருங்கிணைத்து வருகின்றன. உயிர்ச்சத்துக்கள் 2 குழுக்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. ஒன்று நீரில் கரையக்கூடிய உயிர்ச்சத்துக்கள், அதாவது பி காம்ப்ளெக்ஸ் உயிர்ச்சத்து சி. மற்றொன்று கொழுப்பில் கரையக்கூடிய உயிர்ச்சத்துக்கள், அதாவது உயிர்ச்சத்து ஏ, டி, இ மற்றும் கே. உயிர்ச்சத்துக்கள் கிடைக்கக்கூடிய ஆதாரங்கள் மற்றும் குறைபாடுள்ள நோய்களை காட்டும் பின்வரும் விளக்கப்படத்தை பார்ப்போம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்,